பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த அக்டோபர் மாதத்தின் இந்த முதலாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரில் உங்களோடு கூட கலந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் தொடர்ந்து இந்த ஜெபத்திலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக தேவனை நோக்கி ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் கிரியை செய்வார், மாற்றங்களை கொண்டு வருவார். ஜெபத்தில் கலந்திருக்கிற நீங்கள் ஜெபத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் கருத்தாய் இந்த ஜெபத்தில் பங்கு பெற வேண்டும் என்று நான் அன்போடு கூட கேட்கிறேன். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, பூமியிலே 2 பேர் 3 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவனால் அது அவர்களுக்கு உண்டாகி இருக்கும். நம்முடைய ஒரு மனம்தான் இந்த ஜெபத்தை வல்லமை உள்ள ஜெபமாய் மாற்றுகிறது. நம்முடைய ஒன்னஸ் அதுதான் நம் மத்தியிலே பலத்த கிரியைகளை தேவன் செய்யும்படி அது வழியை திறந்து கொடுக்கிறது. ஆகவே கருத்தோடு கூட எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், வித் ஒன் அக்கார்ட், வித் ஒன் மைண்ட் we are going to pray. துவக்க ஜெபத்தை ஆண்டவருடைய கரத்திலே நாம் கொடுத்து நாம் இந்த ஜெபத்தை துவங்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 9 மாதங்கள் கிருபையாய் நடத்தி இந்த 10வது மாதத்தை காண செய்த உம்முடைய தயவுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தாய் தன் குழந்தையை பத்திரமாய் ஆண்டவரே 9 மாதங்கள் சுமந்து வந்து 10வது மாதத்தில் பிரசவிப்பது போல ஆண்டவரே இந்த 10வது மாதத்தில் எங்களையும் கொண்டு வந்து நடத்தி வந்த உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரில் கலந்திருக்கிற எல்லாருக்கும் ஏக இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஒரு மனதோடு கூட நாங்கள் எல்லாரும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை ஆண்டவர் நாம மகிமைக்காக ஆண்டவரை துதிக்கும்படி நாம் பாட போகிறோம். இணைந்து பாடலாம். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த புதிய மாதத்திற்காக உள்ளத்தில் ஆழ்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுவேன். என்னோடு இணைந்து இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கர்த்தர் நாம மகிமைக்காக Thank you Jesus. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். படுமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே
போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆண்டவரை துதிப்பது இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. 9 மாதங்கள் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். 10வது மாதத்திற்குள் பிரவேசிக்க வைத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆகவே கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்தினதற்காக நாம் எல்லாரும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை நடத்தி வந்தீர். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீர். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டீர். எங்கள் கண்ணீரை கண்டீர் அப்பா. இக்கட்டுகள் சஞ்சலங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கினதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் மாத்திரம் எங்களோடு கூட இராதிருந்திருந்தால் ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி எவ்வளவோ இக்கட்டுகள் சஞ்சலங்கள் கஷ்டங்கள் நேரங்களிலும் ஆண்டவர் கூட இருந்தீரப்பா. மனவேதனையான நேரங்களில் கூட இருந்தீர். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் காத்து கொண்டீர். எங்கள் குடும்பங்களை காத்து கொண்டீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், நம்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னிலே வளவந்து குந்தி என்னையே மீட்க தம்மையே தந்தி. உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்று போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்று போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எஸ் ஃபாதர், நீர் மாத்திரம் போதும். உங்க கிருபை போதும் ஆண்டவரே. உங்க இரக்கம் போதும். உங்க பிரசன்னம் போதும். உமக்கு நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் அடுத்த தலைமுறைக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்பதற்கு தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது, கண்கள் திறந்திருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு வேத வசனத்தை நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருந்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அதன் பொருள் என்னவென்றால், மூடர் கர்த்தருக்கு பயப்படுதலை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானம். ஆனால் அந்த ஞானத்தை அசட்டை பண்ணுகிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் ஞானத்தை மாத்திரம் அசட்டை பண்ணுவதில்லை, போதகத்தையும் அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வெறுப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற ஊழியர்களின் வார்த்தைகள் வெறுப்பாக இருக்கிறது. பிரசங்கங்கள் வெறுப்பாக இருக்கிறது. மற்ற நிகழ்ச்சிகளையும் மற்ற காரியங்களையும் மணிக்கணக்காய் கேட்கிற செவிகள் பிரசங்கத்தை ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் சரிவர கேட்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த நிலைமையை கொண்டு வந்தவன் பிசாசு. ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டுவிட்டால் வாழ்க்கை மாறிவிடும் என்று அவனுக்கு தெரியும். ஆகவே இருதயத்தை கடினப்படுத்தி வசனத்தை கேட்க முடியாதபடி அவர்களை திசை திருப்புகிறான். பார்வோன் இருதயம் கடினப்பட்ட பொழுது மோசேயின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவன் கேட்கவே இல்லை. அந்த கர்த்தர் யார், அவருக்கு பயப்படுகிறதற்கு நான் ஏன் பயப்பட வேண்டும் என்றெல்லாம் கேள்விகள் கேட்டான். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அப்படிதான். கர்த்தர் யார், அவருக்கு ஏன் நான் பயந்து வாழ வேண்டும், எனக்கு எல்லாம் இருக்கிறது, வேலை இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தரை தேட வேண்டிய அவசியம் இல்லை, சரீரத்தில் பலன் இருக்கிறது, நான் வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், நல்ல கம்பெனியில் வேலை பார்க்கிறேன், எனக்கு ஆண்டவரெல்லாம் தேவையில்லை என்று சொல்லுகிற வாலிபர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஏன் உங்கள் வீடுகளில் கூட இருக்கலாம். இன்னைக்கு என்ன ஜெபிக்க போறோம் தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுக்கு பயப்படாத பார்வோனின் ஆவிகள் எல்லாம் எங்கள் பிள்ளைகள் இருதயத்தை விட்டு விலகட்டும். உமக்கு விரோதமாய் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிற பார்வோனின் ஆவிகள் இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்க போகிறோம். அந்த பார்வோனின் ஆவிகள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகும்படி அவர்கள் கர்த்தருக்கு பயந்து போதகத்தை ஞானத்தை ஏற்றுக்கொள்ள ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுங்கள், நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா அம்மை துதிக்கிறோம் ஐயா, அம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா இத்தனை மாதங்களும் ஆண்டவரை நடத்தின எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ ஜெபங்களுக்கு ஆண்டவரே பதிலை தந்து சாட்சிகளை எழுப்பி கொண்டு வருகிற உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த வேளையில் ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மகனுக்கும், ஒவ்வொரு மகளுக்கும் உமக்கு பயப்படுகிற பயத்தின் ஞானத்தை வைத்து செபிக்கிறோம்பா. வசனம் சொல்லுகிறதப்பா, அப்பா யோபுவில் முதல் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதே, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஆண்டவரே மகனாக மகளாக மாற்றுங்கப்பா. உமக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற பிள்ளைகளா எங்க பிள்ளைகள் எல்லாரும் மாறட்டும் ஐயா, மாறட்டும் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் கேட்க கூடாது ஆண்டவரே. பாவிகளோட வழியில உட்காரக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாதுப்பா ஆண்டவரே. எந்த ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற பிள்ளைகளா எங்க பிள்ளைகளை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் இறுதிய கடினங்களை எடுத்து போடுங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்பா நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பார்வோனின் ஆவிகள் இருதயத்தை கடினப்படுத்துகிற ஆண்டவரே பொல்லாத சத்துருவின் ஆகிய பார்வோனின் ஆவி, எல்லா அசிரிய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிற ராஜா. அப்பா பரத்திலே கட்டப்படுவதாகப்பா எங்க பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே ஒரு தேவ ஞானத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா தேவ ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த தேவ ஞானம் இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளையுடைய சிந்தையில வைத்து ஜெபிக்கிறோம். சிந்தையில இருக்கிற எல்லா கட்டுகள் அப்பா, கர்த்தருடைய வேதத்தை ஆண்டவரே கேட்க கூடாதபடிக்கு இருக்கிற செவிகள் அப்பா, அவருடைய ஆண்டவரே உணர்த்துதலை உணரக்கூடாது இருக்கிற அந்த கடின இருதயங்கள் இந்த வேளையில ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறுவதாக, மாறுவதாக என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றிலிருந்து ஒரு தெய்வீக மாற்றத்தை நாங்க பார்க்கணும்ப்பா. ஒரு பிரேக் த்ரூ எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உண்டாவதாக. ஒரு பிரேக் த்ரூ, உமக்கு பயப்படுகிற அந்த பிரேக் த்ரூ வேணும். உங்களுடைய வசனத்தை ஆண்டவரை கேட்கிற அந்த பிரேக் த்ரூ எங்களுக்கு இன்னைக்கு வேணும் ராஜா. அப்பா நீங்க கிரியை செய்து பெரிய காரியங்களை வரும் நாட்களில் நாங்கள் காண ஆண்டவரே எங்கள் செவிகள் விலையுயர்ந்த ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்க அப்பா ஒரு சேனை, ஒரு வாலிப சேனை
சேனையை அப்பா நீங்க எழுப்ப போறதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தேவனுடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிற ஒரு இருதயத்தையும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கோடான கோடி ஸ்தோத்திரம்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள் ஒரு தேவ பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பார்வோனின் ஆவிகள் விலகுவதாக. இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பார்வோனின் ஆவிகள் எங்கள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தை வஞ்சித்து வைத்திருக்கிற சத்துருடைய கிரிகளை அழித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் உம்மால் உண்டாக்கப்பட்டவர்கள், உம்மால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். அந்த பிள்ளைகளை நாங்கள் பிசாசுக்கு விற்று போட முடியாத ஆண்டவரே, பிசாசுக்கு கொடுக்க முடியாத ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களை சத்துருவின் கையிலிருந்து பிடித்து இழுத்து தேவனுடைய பலிபீடத்தின் கொம்புகளிலே கட்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு சாமுவேலை போல் அவர்கள் தேவ பிரசன்னத்திற்குள்ளாகவே வாழ என் ஆண்டவர் உதவி செய்ய போகிறதற்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய பிள்ளைகள் இயற்கையாகவே they are all innocent children. அவர்கள் வளரும் பொழுது உங்கள் கற்பத்தில் பிறக்கிறபடினால் அந்த பிள்ளைகள் உங்களுடைய சுபாவங்களை தங்களிலே தரித்துத்தான் வருகிறார்கள். இன்னசென்ட்டாகவே உலகத்தில் பிறக்கிறார்கள். பட் திஸ் வேர்ல்ட் இஸ் அ கரப்டட் வேர்ல்ட். நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் அது கரைப்பட்ட ஒரு உலகம். இந்த உலகத்தை தன் கையில் வைத்திருக்கிற பிசாசு வஞ்சகமான பிசாசு. அவன் என்ன செய்கிறான்? இந்த இன்னசென்ட் ஹார்ட்ஸை வஞ்சகத்திற்குள் தள்ளும்படி பல காரியங்களை செய்கிறான். நீதிமொழிகள் முழுவதையும் வாசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் ஒரு வாலிபனுடைய இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். 14 எங்களோட பங்காளியாய் இரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று. பாவிகள் என்ன சொல்லுகிறார்களாம்? நீ எங்களோட வா, எங்களோட பங்காளியாயிரு. 13 சொல்லுகிறது, விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். இவர்களுக்கு ஆசை காட்டி, அன்பு வார்த்தை காட்டி, நீ எங்களோடு பங்காளியாயிருந்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இந்த கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். தீவிரவாத கூட்டத்தில் சேர்ந்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இந்த கடத்தல் வேலையில் நீ ஈடுபட்டால் உனக்கு இவைகளெல்லாம் கிடைக்கும். இப்படி பல காரியங்களை சொல்லி இன்னசென்ட் ஹார்ட்ஸை டிசீவ் பண்ணுகிற ஒரு கூட்டம் அந்த உலகத்தில் இருக்கிறது. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை வஞ்சிக்கிறவர்கள், கல்லூரியில் படிக்கிறவர்களை வஞ்சிக்கிறவர்கள், அவர்களுக்கு திரையுலகில் வாய்ப்புகள் வாங்கி தருகிறேன் என்று அழைத்து சென்று அவர்கள் வாழ்வை கெடுத்து சின்னா பின்னமாக்குகிறவர்கள், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நல்ல பரிசு பொருட்களை கொடுத்து அந்த பிள்ளைகள் மேல் அன்பு காட்டி அவர்களை நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு அன்பு காட்டி தவறான வழியிலே நடத்துகிற ஒரு கூட்டம். இன்றைக்கு என்ன தெரியுமா ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, இப்படிப்பட்ட எல்லா வஞ்சக வலையிலிருந்து எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மீட்டு எடுங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளில் ஒரு சிலர் இப்படிப்பட்ட சிநேகிதிகளோடு சிக்கி கொண்டு இருப்பார்கள் என்றால், இப்படிப்பட்ட வலையிலிருந்து வெளிவர தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் என்றால், we are going to pray. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய போகிறார். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டவரே எங்களுடைய தலைமுறைக்காக ஜெபிக்க அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் விண்ணப்பத்தை தெரிவிக்க அப்பா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் எல்லா வலைகளுக்கும் நீங்களாக்கும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்க வாலிப பிள்ளைகள் எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை இந்த உலகத்தினுடைய வலைகளுக்கு ஆண்டவரே நீக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரே பை இருக்கும் என்று ஆண்டவரே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று நாங்கள் வேதத்துல தியானித்திருக்கிறோமே. இந்த பொல்லாத உலகத்துல எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நயங்காட்டுகிற உலகம் ஆண்டவரே சோத்தரிக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரே சோத்தரிக்கிற ஒரே அன்பு இருக்கிறது என்று உலகத்தின் பின்பாக ஓடுகிற இந்த கூட்டத்தை ஆண்டவரே வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்க பிள்ளைகளை விலக்குவீராக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்துடைய வலைகளை மாட்டி இருக்கிறார்கள். உலகத்துடைய கண்ணியிலும் சிக்குகளிலும் துன்மார்க்கத்திலும் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா எங்க பிள்ளைகளை தப்புவிக்கும்படி இந்த மாலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணி தெரித்தது நாங்கள் தப்பினோம் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல எங்க பிள்ளைகளுடைய கண்ணிகள் எல்லாம் தெரிப்புண்டு போகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் எல்லா வலைகளுக்கும் பொல்லாத உலகத்தினுடைய சிக்குகளுக்கும் பாவத்தினுடைய வலைகளுக்கும் ஆண்டவரே மொபைலுடைய வலைகளுக்கும் சிக்குகளுக்கும் பாவத்தினுடைய வலைகளுக்கும் எங்க பிள்ளைகளை ஆண்டவரே தப்புவிக்கும்படி இந்த மாலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய கால்கள் எல்லாம் தப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. துன்மார்க்கர் தங்களுடைய வலைகளில் அகப்படுவார்கள், நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் அதுக்கு தப்பி கடந்து போக வேண்டுமா இந்த மாலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் கண்ணிகளை வைத்திருக்கிறார்கள், வலைகளை வைத்திருக்கிறார்கள், சுருக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்று வேதத்துல நாங்கள் தியானிக்கிறோமே ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு வலைகளுக்கு விளக்குங்கப்பா, கண்ணிகளுக்கு விளக்குங்க ஆண்டவரே, பொல்லாங்குக்கு விளக்குங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை ஆண்டவரே உலகத்தினுடைய பல இச்சைகளை எங்க பிள்ளைகள் சிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா எங்களை தப்புவிப்பது யார் என்று ஆண்டவரே திகைத்துக் கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிற இந்த வாலிபர்கள் எல்லாம் தப்புவிக்கிறதுக்கு ஒரே தேவன் உண்டு ஆண்டவரே. அப்பா சோதரிக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவில ஆண்டவரே விடுதலை உண்டு ஆண்டவரே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி நீ உன் வீட்டார ரட்சிக்கப்படுங்கள் சொன்னீர் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை ரட்சிங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளோடு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை பாவ வலைகளில் இருந்து பொல்லாத கண்ணிகளில் இருந்து அப்பா எங்க பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமா ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை சத்தியத்தின்படி தேவனை விடுவீங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்க பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்ணிகளையும் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ரீமா லோரா தாஷா மக்கோர தினிமாக்கர நிமாவி ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் எந்த இடத்துல இப்பொழுது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எந்த கண்ணியில சிக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே என்ன கண்ணிகளோ எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே மொபைலோட கண்ணியா இருக்கலாம் ஆண்டவரே, சோதரிக்கிற பெண்களுடைய சிநேகமா இருக்கலாம், அது ஆண்களுடைய சிநேகமா இருக்கு. ரீமா லோரா திஷா மாக்கரப்பா இந்த வேளையில எங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும் ஊபா ராதா ஷாமா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்குவதாக, பரிசுத்த ஆவியான இறங்குவீராகப்பா. பரிசுத்த ஆவியிடத்தில் விடுதலை உண்டானவரே, விடுதலையை தருவீராக, எங்க பிள்ளைகளை விடுவிப்பீராக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதா. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எங்கள் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே, கேட்டிருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை எல்லாம் தப்புவிப்பீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடுவோம். அடுத்த ஜெப குறிப்புக்கு போவதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளிலும் நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய தேவன். உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். நிச்சயமாய் அவர்கள் ஆண்டவருக்காய் எழும்பி நிற்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருக
கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தெய்வம் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தெய்வம் துருகமாயிருப்பவர் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவதால் நமக்கு பயம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பதால் நமக்கு கலக்கம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார், அவர்களை காத்துக்கொள்வார், அவர்களை பத்திரமாய் பார்த்து கொள்வார். நீதிமொழிகள் அற்புதமான பல காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. அதில் ஒன்று, இள வயதில் உள்ளவர்கள் எளிதாய் விழுந்து போகக்கூடிய ஒரு பாவத்தை குறித்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறது. ஒரு அதிகாரத்தில் அதை நாம் விசேஷமாய் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கிறோம். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். சரி, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு வாலிபனுக்கு புத்தி சொல்லுகிறது. உன் இளவயதில் தவறான உறவுகளில் நீ சிக்கிக்கொள்ளாதே. இன்றைக்கு எவ்வளவோ வாலிபர்கள் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, அவர்கள் பள்ளிகளில் படிக்கிறார்கள், கல்லூரிகளில் படிக்கிறார்கள். தங்கள் வயதுக்கு மிஞ்சின வயதுடைய பலரோடு அவர்களுக்கு சிநேகம், எதிர்ப்பாளரோடு. இவர்களோடு பழகுகிறவர்கள் இந்த இளைஞர்களை, இளம் பெண்களை வசப்படுத்தி அவர்களுக்கு அன்பு காட்டி கடைசியில் பாவ வலையிலே விழ வைக்கிறார்கள். இதில் சிக்கி தவிக்கிற வாலிபர்கள் ஏராளம். வசனம் சொல்லுகிறது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாத படிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அப்படி என்றால் தேவனுடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சோதனை. மும்பைக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அந்த ஊழியத்திற்கு சென்றிருக்கும் போது ஒரு பள்ளியிலே பணிபுரிகிற ஒரு ஆசிரியையோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், சகோதரி, உங்களுக்கு தெரியுமா, பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், ஐம் so sorry to share this, பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதை மருந்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதெல்லாம் எனக்கு சாதாரணமாய்ப்பட்டது. பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள், they are going to red light areas. எங்கேயாவது இதை கேட்டால் நம்முடைய இருதயமெல்லாம் கொதிக்கிறது, நொறுங்குகிறது. அந்த பிள்ளைகளை பெற்ற அன்னையரோ தந்தையரோ
இதை கேட்டால் அவருடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இதை சொன்னது ஒரு பள்ளி ஆசிரியை. சகஜமாய் வந்து சொல்லுகிறான், நான் இப்படித்தான் இருக்கிறேன், இப்படித்தான் இருப்பேன், செய்வதை செய்யுங்கள் என்று. கேட்டால் பாக்கெட்டில் கத்தி வைத்திருக்கிறான். நம்மளால் கேட்க முடிகிறதில்லை. ஏன் வகுப்பிற்கு வரவில்லை என்று கேட்க முடிகிறதில்லை. ஓப்பனாக சொல்லுகிறான், நான் இன்றைக்கு அங்கே போனேன் என்று. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் பல இடங்களில் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரம் சொல்லுகிறது, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராயாக. பின்னாக படித்து பாருங்கள், அவளுடைய வழிகள் மரண நித்திய நரகத்துக்கு நேராய் கொண்டு செல்லும் என்று. இளம் வாலிபர்கள், இளம் தலைமுறையினர் இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கிக் கொள்வார்கள் என்றால் அடுத்த தலைமுறை இந்த தேசம் எப்படி இருக்கும்? We have to pray. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம், சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம், பிறக்க போகிற அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட பாவ வழிகளிலிருந்து இந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கும்படி வசனம் சொல்கிறது 11, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கிக்கிறாய். கடைசியில் ஏதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து உயிருக்கு ஆபத்து என்று சொல்லும் பொழுதுதான் இவர்கள் எல்லாரும் மனம் திரும்புகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளும் இந்த சமுதாயமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஓப்பனாக சொல்லி நாம் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பார்? லெட்ஸ் ப்ரே. இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்க போகிறோம். கர்த்தர் கிருபை செய்வார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 தகப்பனே, உமக்கு கோடி நன்றி தகப்பனே. இந்த மாலை வேளையில தகப்பனே, எங்க வாலிப பிள்ளைகள்லாம் படிக்கின்ற, கல்லூரி படிக்கின்ற, பள்ளியில் பருவத்தில் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாசித்த வசனத்தின்படி பரஸ்திரிக்கு தூரமாய் விலக்கும்படியாக தகப்பனே ராஜா, இன்றைக்கு பொல்லாத பிசாசானவன் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே பலவிதமான பாவ இச்சைகளுக்கு ஆண்டவரே உள்ளாக்கி தகப்பனை விபச்சாரத்திலோ வேசித்தனத்திலும் தகப்பனே அகப்படும்படியாக பொல்லாத பிசாசானவன் ஆண்டவரே ஆண்டவரே கன்னிகளுக்கு விழும்படியாக செய்கிறது. தகப்பனே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஒரு மன இறக்கும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை மன இறங்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பொல்லாத பாவங்களுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, வேசிதன பாவங்களுக்கு, காம இச்சை பாவங்களுக்கு, மாம்சத்தின் கிரைகளுக்கு தகப்பனே எங்கள் பிள்ளைகளை விடுதலை தரும்படியா செபிக்கிறோம். ஒரு விசை விடுதலை தரும்படியா செபிக்கிறோம் அப்பா. பொல்லாத பிசாசானவன் ஆபாசமான படங்களை பார்த்து தகப்பனை அதன்படி நடக்கும்படியாக தூண்டுகிற பொல்லாத ஆவின் கிரைகளை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த மாலை வேளையில எங்கள் பிள்ளைகளை விட்டு கடந்து வெளியில வா என்று கடிந்து அப்புறப்படுத்துகிற பொல்லாத பிசாச, விபச்சாரத்தின் ஆவிகள், வேசிதனத்தின் ஆவிகள், காம விகாரத்தின் ஆவிகளாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைகளை விட்டு, எங்கள் பிள்ளைகள் இருதயத்தின் சிந்தனைகளை விட்டு, நினைவுகளை விட்டு, கண் பார்வைகளை விட்டு வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன், வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். அப்படிப்பட்ட பாவ காரியங்கள் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வரக்கூடாதப்பா, வரக்கூடாதப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் வாலிப பிள்ளை கண்ணோக்கி பாருங்க. ஒருவேளை பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறதுனால ஆண்டவரே வேறொரு பெண்களோடு கூட, அந்நிய நுகத்தோடு கூட ஆண்டவரே இச்சையில் விழுந்து கொண்டு இருப்பாவனா, பாவ காரியில் விழுந்து கொண்டிருக்கிற சகோதரிக்காக செபிக்கிறோம், சகோதரிக்காக செபிக்கிறோம். விட முடியாத அந்த பாவ காரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தின் வல்லமை இப்போது இறங்கட்டும், வாலிபத் மேல இறங்கட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை இப்போது விழட்டும், இப்போது விழட்டும். வாலிப பிள்ளைகள் மேல விழட்டும், பிறக்க போகிற பிள்ளைகள் மேல விழுவதாக, சந்ததிகள் மேல விழுவதாக. தகப்பனே, தகப்பனே, அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வரக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினால் இப்போது விடுதலை அடைவதாக, விடுதலை அடைவதாக. எல்லா பாவ கரைகள்
விலகட்டும், கழுவப்படட்டும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இப்போது ஒவ்வொரு வாலிப பிள்ளை ஊடி பாயட்டும் ஆண்டவரே, பாயட்டும் ஆண்டவரே, பாயட்டும் அப்பா. இப்போது வல்லமை புறப்படட்டும் அப்பா. எல்லா கட்டப்பட்ட கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்கிற பிசாசு கட்டி வைத்த எல்லா மாம்சத்தின் கட்டுகள், மாம்சத்தின் இச்சை கட்டுகள், வேசிதன கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறோம். இந்த மாலை வேளையில வாலிப பிள்ளைகள், எங்கள் வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்த பொல்லாத ஆவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. ஹalleluya. இன்றைக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளையை தொடுங்கப்பா. பொல்லாத விபச்சார சந்ததியிலிருந்து விடுதலை தருவீராக. அசுத்தமான எண்ணங்களிலிருந்து விடுதலை தருவீராக. மாம்சம் பரிசுத்தமா இருக்கட்டும். நீங்கள் அந்த ஆலயம் என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகள் சரீரத்தை கெடுக்க கூடாதப்பா. ஒரு பரிசுத்தமான ஆலயமாய் மாறட்டும். ஒரு சரீரம் ஒரு பரிசுத்தமாய் மாற்றுங்கப்பா. இப்போதே மாற்றுவீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பாவ இச்சைகள் ஆண்டவரே பள்ளி பருவத்தில் படிக்கின்ற ஒரு பிள்ளைகளுக்கு கூட வரக்கூடாது என்று சொல்கிறப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே இனி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வரக்கூடாது என்று சொல்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவ காரியங்களுக்கு பிள்ளைகளை தூரப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருக்குள்ளே கிரியை செய்து கொண்டு விடுதலை தருவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் பெரிய விடுதலை தந்ததுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட எல்லா இக்கட்டுகளிலும் சத்துருடைய கிரியைகளிலும் எங்களுடைய பிள்ளைகளை நீங்க விடுவித்து பரிசுத்தமாய் நீர் காத்து நடத்த போறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டீ ராஜா இயேசுவே நன்றிப்பா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும்
கர்த்தர் மனம் இறங்குவார். நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் இரக்கத்தை காட்டுவார். இன்னொரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நீங்கள் ஒரு ஹெல்தி ஃபேமிலியை பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஹெல்தி அட்மாஸ்பியரில் வளர்கிறார்கள். அவர்கள் மனநிலைமை, அவர்கள் உணர்வு, அவர்கள் சரீரம் கூட ஆரோக்கியமாக இருக்கிறது. ஒரு அன்ஹெல்தி சிச்சுவேஷனில் ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை வளரும் பொழுது அவங்க வேற மாதிரி வளர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீடு ஒரு நல்ல ரோல் மாடலாக இல்லாததுனால வெளியே இருக்கிற உலகத்தின் உதவியையும் நட்பையும் நாடுகிறார்கள். ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 17:1 படிங்க. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். வீட்டில் எல்லா வசதியும் இருக்கிறது, செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள். ஆனால் அந்த வீட்டுக்குள் இருக்கிற சமாதான குறைச்சல் இந்த செல்வந்தர்களான வாலிபர்களை எங்கே தள்ளுகிறது தெரியுமா? வேண்டாம், என் சிநேகிதன் வீடு அமெரிக்கையா இருக்கிறது, அவருடைய தாய் தகப்பன் கூலி வேலை செய்கிறார்கள், நான் அங்கே இருந்து கொள்ளுகிறேன், இரவு நேரங்களில் எல்லாரும் படுத்த பிறகு வருகிறேன் என்று அநேக வாலிபர்கள் வெளியே தங்குகிறார்கள். வாலிப பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள், வெளியே இருக்கிற சிநேகத்தை தேடி போகிறார்கள். இங்கே வசனம் இன்னும் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:13, மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சண்டைகள் வரும் வீடுகளிலே, ஆனால் சில வீடுகளிலே ஓயாத ஒழுக்கை போன்ற சண்டைகள் என்ன செய்கிறது? பிள்ளைகளை துரத்துகிறது. 21:19 படிக்கலாமா? சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். இது பெரியவர்களுக்கு எழுதப்பட்டது. ஆனால் வாலிபர்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இதுதான் இஷ்யூஸாக இருக்குது. வீட்டில் நிம்மதி இல்லை, நான் கிளப்புக்கு போகிறேன். வீட்டில் நிம்மதி இல்லை, நான் பாருக்கு போகிறேன். வீட்டில் நிம்மதி இல்லை, நண்பர்களோடு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன். வீட்டில் சந்தோஷம் இல்லை, வெளியே தங்குகிறேன். வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, வெளி ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு போகிறேன், வெளி தேசத்துக்கு போகிறேன். இப்படி எவ்வளவோ பிள்ளைகள் வீட்டுக்குள் ஒரு அமைதியான சூழ்நிலைமை இல்லாததினால் வீட்டை விட்டு அலைகிற குருவிகளைப் போல அலைகிறார்கள். உங்கள் வீடுகள் அப்படி இருக்கிறதா? உங்கள் வீட்டை தேவன் மாற்ற வேண்டும். இங்கே வசனம் சொல்கிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை 17:14, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. பெற்றோர்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், சண்டையின் ஆரம்பத்தை நீங்கள் விவாதத்தை துவக்கும் பொழுதே விட்டுவிட வேண்டும். பிள்ளைகளுக்கு முன் சண்டையிடாதிருங்கள். உங்களுக்குள் மனஸ்தாபங்கள் வரலாம், வருத்தங்கள் வரலாம். நீங்கள் அதை அந்தரங்கத்தில் செய்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு முன்பதாக 2 வயது குழந்தை பார்க்கிறது, தகப்பன் குடித்து விட்டு வந்து வீட்டில் அடிக்கிறான், சண்டையிடுகிறான். அது பார்க்கிறது, அது இருதயத்தில் பதிந்து விடுகிறது. 5 வயது குழந்தை தன் தாய் அடிக்கப்படுகிறதை பார்க்கிறாள், மனதில் பயம் பதிந்து விடுகிறது. 8 வயது பையன் பார்க்கிறான், நான் வளர்ந்தவுடன் என் அப்பாவை நான் ஒரு வழி பண்ணுவேன் என்று உள்ளத்திற்குள் கங்கணம் கட்டுகிறான். பிள்ளைகள் வளர்கிற சூழ்நிலைமை ஆரோக்கியமான சூழ்நிலைமையாய் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமான பிரஜைகளாய் மாறுவார்கள். இதில் பெற்றோராகிய உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே, என் வீட்டில் சண்டை வரும் பொழுதே, மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் பொழுதே நான் ஆரம்பத்திலேயே நான் அதை விட்டு விடுகிறேன், விவாதத்தை நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். வெளியே தங்குகிற பிள்ளைகள் வீட்டில் வந்து தங்குவார்கள். காலம் தாழ்த்தி வருகிற பிள்ளைகள் வீட்டிற்கு காலத்தோடு தேடி வருவார்கள். அப்பா அம்மாவின் முகத்தை பார்க்க விரும்பாத பிள்ளைகள் தாய் தகப்பனோடு உட்கார்ந்து நேரத்தை செலவழிப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைமை நம்முடைய குடும்பங்களில் வர வேண்டும், உங்கள் குடும்பங்களில் வர வேண்டும், உங்களுக்கு அருமையானவருடைய குடும்பங்களில் வர வேண்டும். We are going to pray for this. ஜெபம் பண்ணலாமா? சோத்ரப்பா, சோத்ர தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேளையிலப்பா
குடும்பங்களை நேசிக்கிற தெய்வமே இயேசுராஜாப்பா, குடும்பங்களை உடைய கரத்துல சமாதானத்தின் தேவனாய் நீர் வந்து முற்றுகையிடும்படியாய் உம்மை அழைத்து கத்தாவே இந்த வேளையில வந்து நிக்கிறோம்ப்பா. குடும்பங்கள்ல சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் அப்பா, கணவன் மனைவிக்கு மத்தியில கத்தாவே குடிகார புருஷர்களால் உண்டாகிற சண்டை கத்தாவே, மனைவியை அடிக்கிற கணவன்மார்களால் குடும்பத்தின் சமாதானமற்ற நிலைமைகளையா கத்தாவே இந்த வேளையில நாங்கள் ஒருமித்து உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல பிள்ளைகளப்பா கத்தாவே, அவர்கள் கத்தாவே பெற்றோரை நேசிக்காதபடி, தகப்பன் தாயை நேசிக்காதபடி இந்த சண்டையின் நிமித்தமாய் அவர்கள் அலைந்து திரிகிற பிள்ளைகளாய் மாறி விடுகிறார்களேப்பா. எத்தனையோ பிள்ளைகள் அப்படி தன் பெற்றோரை வெறுத்து கத்தாவே வெளியிடங்கள்ல போய் வேலை செய்ய போகிறேன் என்று கத்தாவே தங்கள் வாழ்க்கையை கத்தாவே அழித்து கொண்டு திரிகிறார்களேப்பா. எத்தனையோ பிள்ளைகள் இது நிமித்தமாய் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதது நிமித்தமாய் ஐயா தீவிரவாதிகளாகி மாறி விடுகிறார்களேப்பா. எத்தனையோ பிள்ளைகள் குடும்ப சமாதானம் கத்தாவே இல்லாதது நிமித்தமாய் ஏதோ ஒரு வழியை தேடி அந்நிய காரியங்களிலும் அந்நிய ஸ்திரிக்கு பின்பாகவும் சென்று விடுகிறார்களே ராஜா. எத்தனையோ பெற்றோருடைய கண்ணீர், பிள்ளைகளுடைய கத்தாவே கண்ணீர், கதறல், கூச்சல் தேசமெங்கும் கேட்கிறது. இந்த வேளையில் வந்து இணைப்பில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஏதாவது குடும்பத்திலும் கத்தாவே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் இந்த வேளையில் உங்க சமூகத்துல நாங்கள் வந்து முறையிடுகிறோம், மன்றாடுகிறோம் ஐயா. எல்லா பெற்றோர்களுக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா. என்ன காரியங்கள் பெற்றோர்களை அடிமைப்படுத்தி குடும்பத்தில் கத்தாவே கணவன் மனைவியை நேசிக்க முடியாதபடி, மனைவி கணவனை நேசிக்க முடியாதபடி சண்டைகளும் பிரச்சனைகளும், ஈகோ கத்தாவே சந்தேகங்கள், என்ன காரியத்தினால் பிசாசானவன் இப்படி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை போடுகிறானோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல இந்த வேளையில பார்க்கிற குடும்பங்கள் மட்டுமல்லாது எங்கும் தேசமெங்கும் அலைக்கழித்து கிடைக்கிற குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சமாதானத்தின் தேவனே, கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாங்கப்பா. ஒருவரையொருவர் மன்னிக்க விட்டு கொடுக்கிற ஒரு இருதயத்தை தாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த வேளையில நீர் மனம் இறங்குவீராக. இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல கத்தாவே பிள்ளைகள் தத்தளித்து திரிகிறதை தேவனே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வீடுகளுக்கு திரும்பி வரணுமே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஒரு சமாதானத்தின் கத்தாவே வழியை தெரிந்து கொண்டு வரணுமேப்பா. கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமா இணைந்து கத்தாவே வாழுகிற நாட்கள் இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல வர வேண்டுமே தகப்பனே. தகப்பனே நீங்க கிரியை செய்யுங்கப்பா கத்தாவே. எத்தனையோ பிள்ளைகள் இதனால் வழி தப்பி போயிட்டாங்களேப்பா, அலைந்து திரிகிறாங்களேப்பா, வீட்டை விட்டு வெளியே தங்குறாங்களேப்பா, வீடுக்கு வருவதே வெறுப்பா இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளையா தகப்பனே. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கூட நாங்க நினைக்கிறோம்ப்பா. அந்த வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், பெற்றோரை வெறுக்கிற பிள்ளைகளா இன்னைக்கு மனம் மாறட்டும் கத்தாவே. இந்த குடும்பங்களில் எல்லாம் நீர் சமாதானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் தங்கள் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுங்கப்பா, திரும்பி வர பண்ணுங்கப்பா. எத்தனையோ பெற்றோர் இது நிமித்தமா என் பிள்ளை 10 வருடம் வெளியே போயிட்டு வந்து பேசலன்னு சொல்றாங்க. எத்தனையோ பெற்றோர் என்னை அம்மான்னு கூப்பிடலன்னு சொல்லி அழுகிற எத்தனையோ கத்தாவே போன் கால்ஸ் நாங்க ரிசீவ் பண்ணுகிறோமே. இந்த நாட்கள்ல என் தேவன் இந்த குடும்பங்களுக்கு நீர் மனம் இறங்குங்க. உங்க கல்வாரி ரத்தப்பா பெற்றோர்களை கழுவட்டும், பெற்றோர்களுக்குள்ள ஒரு மன திரும்புதல் உண்டாகட்டும். எந்த அடிமைத்தனம் கத்தாவை கணவனை அடிமைப்படுத்தி மனைவி பிள்ளையை நேசிக்க முடியாதபடி கத்தாவை கடின இருதயப்பட்டு இருக்கிறார்களோ அந்த புருஷர்மார்கள் எல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்படட்டும். அவங்க கடின இருதயம் எல்லாம் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினாலப்பா. மனைவி பிள்ளைகளை நேசிக்கிற இருதயத்தை கொடுங்க. தன் சம்பாத்தியத்தை பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் செலவழிக்காதபடி அந்நிய காரியங்களுக்கும் அந்நியர்களுக்கும் செலவழித்து குடும்பத்தின் விரோதத்தை சம்பாதிக்கிற அநேக புருஷர்களை கர்த்தர் இந்த நாள்ல நீர் தொடுவீராக. தொடுங்க தகப்பனே. மனைவி பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நேசத்தோடு வந்து பாசத்தோடு குடும்பத்துல வருவதற்கு அப்படிப்பட்ட புருஷர்களை மனம் திரும்பி கொண்டு வாங்கப்பா. அநேக ஸ்திரீகள் கர்த்தாவே வேலையின் நிமித்தமாய் மற்ற காரியங்கள் நிமித்தமாய் கணவனையும் பிள்ளைகளை நேசிக்காதபடி அலைந்து திரிகிற ஆடம்பரமாய் திரிகிற கர்த்தாவே அப்படிப்பட்ட ஸ்திரீகள் எல்லாம் இன்னைக்கு தொடுங்க, ரட்சிங்க. கணவன் பிள்ளைகளை நேசிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. பெற்றோரை வெறுத்து திரிகிற பிள்ளைகளப்பா இயேசுவின் நாமத்துல மன திரும்புவார்களாக. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தன் தாய் தகப்பனை நேசிக்கட்டும்பா.
தாய் தகப்பனை தூசிக்கிறோடைய தீபம் காரிருள் கத்தாவே அந்த தீபம் அணைந்து போகும் என்று எழுதி இருக்கிறதே. வேண்டாப்பா, பிள்ளைகளுக்கெல்லாம் ஆயுசு நாட்கள் வேணுமே. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும் போது அந்த ஆயுசு நாட்கள் கூடுமே. அது அறியாதிருக்க பிள்ளைகளை தயவாய் மாட்டீங்கப்பா, மாட்டீங்க தகப்பனே. ஓ அந்த வேளையில கத்தாவே பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரை நேசிக்கட்டும்பா, தாய் தகப்பனை கனம் பண்ணட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுங்க, மனமாற்றத்தை கொடுங்கப்பா. கடின இருந்த கரைங்க தகப்பனே. பிள்ளைகள் எல்லாம் தாய் தகப்பனை நேசித்து நீடித்த ஆயுசுள்ள பிள்ளைகளா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே நீங்க கிரியை செய்யுங்க, குடும்பங்கள்ல உங்க கிரியை நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில உங்களுடைய கிரியை நடக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகளை மனம் திரும்ப பண்ணி பெற்றோரோடு இணைத்து, பெற்றோரை மனம் திரும்ப பண்ணி பிள்ளைகளோடு இணைங்கப்பா. உன் அலங்கத்திலே சமாதானமும் அரண்மனையிலே சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தையின் படியாக இன்னைக்கு சண்டைகள் எல்லாம் சச்சரவுகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். பிசாசு உடைத்து போட்ட குடும்பங்கள், தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை கட்டின தேவன் இன்னைக்கு கட்டுங்கப்பா, கட்டுங்க தகப்பனே. எல்லா குடும்பங்களும் இயேசுவின் நாமத்துல கட்டப்படுவதாக, அன்பினால் கட்டப்படுவதாக. இயேசுவின் அன்பு கட்டட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. குடும்பங்கள்ல சமாதானம் பெருகுவதாக, குடும்பங்கள்ல கத்தாவே பிசாசு போட்ட எல்லா சந்தேக குழப்பங்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலப்பா. குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, எங்கள் தோல்விகளை எல்லாம் மாற்றுகிற உங்க சிலுவைக்காய் நன்றிப்பா. சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது கிருபை தந்து உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்தை இனிமேல் நீ நடத்த போறதற்காய் நன்றி. அலங்கத்திற்குள் சமாதானம், அரண்மனைக்குள் சுகம் இருக்கட்டும் ஆண்டவரே. கொந்தளிக்கிற புயல் ஆண்டவரை, சீருகிற அலை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறுத்தி போட்டு வீடுகளை சமாதான தாபரங்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏராளமான பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு லைவ் சாட்டிலும் ஏராளமான பெயர் ஜெப குறிப்புகளை எழுதியிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் வாசித்து ஜெபிக்க நம்மால் முடியாது. ஆனாலும்
உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இருக்கிற இடங்களிலே உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராய் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் இங்கே எழுதப்பட்ட பிள்ளைகளின் பெயருக்காய் ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது லைவ் சாட்டில் ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்தவர்களுக்காயும் ஜெபிக்க போகிறோம். கரங்களை உயர்த்திக் கொள்ளலாமா? தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய பெயர்களை உம்முடைய திரு சன்னிதானத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசு ராஜாவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் நினைப்பீராக. இவருடைய பெயர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக. எந்தெந்த பெற்றோர் பாரத்தோடு கண்ணீரோடு இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும்படி எழுதி கொடுத்திருக்கிறார்களோ, இதோ அவருடைய நாமத்தை உம்முடைய சன்னிதானத்தில் உயர்த்தி ஜெபிக்கிற ஐயா. இந்த ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னைக்கு என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபித்தோமோ எல்லா காரியத்திலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு மாற்ற போறதற்காய் நன்றி. பெரிய ஒரு எழுப்புதல் வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த மாற்றம் உண்டாக போறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் தேவன் செய்ய போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் எல்லா பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஜெபத்திலே கலந்திருக்கிற இத்தனை குடும்பங்களுக்காய் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. அவர்கள் வீடுகளிலே பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்களை தேவன் தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி. இருக்கிறவர்கள் எல்லாரும் வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்த ஒவ்வொருவருக்காய் உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் தூபமாய் வருவதாக. யார் யாரெல்லாம் தங்களுக்காய், தங்கள் பிள்ளைகளுக்காய், தங்கள் குடும்பத்திற்காய் ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்தார்களோ அத்தனை பேர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. விண்ணப்பத்தை கேட்பீராக. பதில் வருவதாக. ஆண்டவரே, நன்மையான காரியங்களை செய்ய போகிறதற்காய் உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இம்மட்டுமா இந்த எங்களோடு கூட இந்த ஜெபத்தை நடத்தினதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்துவீர். நம்பிக்கையோடு இந்த எல்லா ஜெப குறிப்புகளும் திருப்பாத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்தது கொஞ்சம், ஆனால் தேவன் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். 2 வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். இந்த 2 வசனத்தை இப்ப நீங்க என் கூட சேர்ந்து படிக்க போறீங்க. இது உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் மோதி அடிக்கிற பெருவெள்ளம், சீறுகிற புயல் காற்று, நெருக்கங்கள், அதுக்கப்புறம் வெயில், வறட்சி, இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். நீங்க சொல்லலாம், ஐயோ நான் சரியா வாழலை, நான் தப்பு செஞ்சிட்டதுனால தானே என் வீடு இன்னைக்கு இப்படி இருக்கு. குற்ற உணர்வு வேண்டாம். ஆண்டவர் உங்கள் குறைகளை எல்லாம் மன்னிக்கிறவர். அவரிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். வாசிக்கலாமா? இணைந்து வாசிக்க போகிறீர்கள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற தேவையற்ற ஆரவாரங்கள், தேவையற்ற சீரல்கள், கொடூரமானவர்களின் சீரல்கள், தேவையற்ற நெருக்கங்கள், தேவையற்ற பெரு வெள்ளங்கள், தேவையற்ற வறட்சிகள், தேவையற்ற அந்நியரின் மும்முரங்கள்,
பலவந்தரின் ஆரவாரங்கள் இவைகள் எல்லாம் தனியும். ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமேன். கொல்லாத பிசாசானவர் உங்கள் குடும்பத்திற்குள் செய்கிற இத்தனை காரியங்களையும் மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நிச்சயமாய் மாற்றங்களை கொண்டு வருவார். இன்னொரு வசனமும் நமக்கு நம்பிக்கையை தருகிற ஒரு வசனம். அடுத்த அதிகாரம் 3வது வசனம், ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுங்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட நான், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடைய நான். சொல்லுங்க. உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடைய உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நாட்கள் வரும், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், கர்த்தரை அறிவார்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள், உங்கள் அவமானங்கள் எல்லாம் நீங்கும், நிந்தைகள் எல்லாம் நீங்கும். அதுவரைக்கு கர்த்தரையே உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உங்க ஜீவ வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கொடூரமானவரின் சீரர்கள் மதுரை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்முரமெல்லாம் தணியும் என்று சொல்லி நாங்கள் படித்தோமே. ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேகத்தின் நிழலினால் ஆண்டவரே வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியட்டும். இந்த குடும்பங்களில் எழும்புகிற தேவையற்ற கூக்குரல்கள், தேவையற்ற அழுகைகள், புலம்பல்கள், கண்ணீர்கள் இவைகள் எல்லாம் தணியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்களை கிருபையால் மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பெற்றோரையும் ரத்தத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கணவன், ஒவ்வொரு மனைவி, ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தகப்பன், ஒவ்வொரு கிராண்ட் பேரண்டையும் ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், மகன்கள் மகள்களை இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. காயங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, துன்பங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய இவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீராக. உமக்கு நன்றி. இந்த ஜெபத்தை ஆசீர்வதற்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். சீக்கிரத்தில் பெரிய மாற்றங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை பெரிய அதிசயத்தின் பாதைகளை நடத்தி செல்லுவார். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு என்ற இந்த ஆன்லைன் இங்கிலீஷில் உள்ள கோர்ஸ் நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து துவங்க இருக்கிறது. ஆகவே உங்கள் பிள்ளைகளை சீக்கிரமாக இதில் சேர்த்து விடுங்கள். அவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் பிரகாசிப்பார்கள். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் உங்களை நாங்கள் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் நண்பர்கள், சிநேகிதர்களை அடுத்த வாரத்தில் இந்த ஜெபத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.